இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 18வது நாள். 18வது நாளாக இன்று ஒரு ஜெபத்தோடு இன்றைய தியான சிந்தனைகளை நாம் தொடங்குவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ இன்று உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். நாங்கள் தெளிவாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை, அந்த வல்லமையுள்ள வார்த்தையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய அந்த தியானத்தின் அந்த கடிதத்தின் ரோமருக்கு எழுதிய கடிதத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதத்தை நாம் ஆழமாகவும் அழகாகவும் தியானித்து வருகிறோம். ஆழமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் தியானித்து வருகிறோம். இது கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த 4வது பகுதி எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? ரோமையர் 6வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் இந்த பகுதி செல்கிறது. 3 அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களை கொண்டதுதான் இந்த பகுதி. இந்த பகுதி எதை குறித்தது? தூய்மையான வாழ்வு எப்படி வாழ்வது, தூய்மையான வாழ்க்கை நாம் எப்படி அடைவது, அதுதான் இந்த பகுதியின் நோக்கம். சாங்டிஃபிகேஷன். இந்த தூய்மையான வாழ்வு என்பது ஒரே நாளில் கிடைப்பது கிடையாது. கடவுளுக்கு நாம் ஏற்புடையராகுவது ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடியது. இயேசு மீது நம்பிக்கை வைக்கும்போது நாம் கடவுளுக்கு ஏற்புடையராகிறோம். கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையர் ஆக்குகிறார். அது 3வது பகுதியில் பார்த்தோம். இது தூய்மையாக்குதல், தூய்மை வாழ்வு வாழ்தல் என்பது ஒரு நாளில் நடப்பது கிடையாது, ஒரு நிமிடத்தில் நடப்பது கிடையாது. இது ஒரு ப்ராசஸ்ஸு, நாளுக்கு நாள் நடப்பது. இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து ஒரு இரவில் வெளியே வந்துட்டாங்க. இஸ்ராயல் மக்கள் நமக்கு தெரியும், ஒரு இரவிலேயே அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கனான் தேசத்து போய் அடைவது ஒரு நாள்லேயே ஒரு இரவு நடக்கலைங்க. பல ஆண்டுகள், பல நாட்கள் ஆயின. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அது சரியான ஒரு 100% கரெக்டான எடுத்துக்காட்டு இல்லை என்றாலும் ஒரு புரிவதற்காக நான் சொல்கிறேன். அப்போ கடவுளுக்கு நாம் ஏற்புடையர் ஆகுவது ஒரு நிமிடத்தில் நடந்தது. ஆனால் தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்பது நாளுக்கு நாள் ஆவியானவர் நம்ம இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி வருகிறார். அப்போ இன்றைக்கு நேற்று தினம் நாம் பார்த்தது 6வது அதிகாரம் பார்த்தோம். அந்த 6வது அதிகாரத்தில் முக்கியமான கருத்து மட்டும் ஒன்று சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அங்கே 3 ஸ்டெப்பு, அங்கே தான் தூய்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. 3 ஸ்டெப்பு நாம் பார்த்தோம். முதல் ஸ்டெப்பு என்னது? 3 காரியங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும், 3 காரியங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, இயேசுவோடு நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். இயேசுவோடு என்னுடைய பழைய மனித இயல்பு சிலுவையில் அறையப்பட்டது. இனி சாவுக்கு இயேசுவின் மீது ஆட்சி செலுத்த முடியாது. அதுபோல் என் மீதும் இனிமேல் சாவுக்கு, மரணத்திற்கு என் மேல் ஆட்சி செலுத்த அதிகாரம் கிடையாது. அந்த 3 காரியங்கள் முதல் ஸ்டெப்பு. நாம் தெரிந்திருக்க வேண்டிய 3 காரியங்கள். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்னது? ஒரு காரியம் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இனி நாம் கடவுளுக்காக வாழ்கிறோம் என்பதை, நாம் பாவத்தை பொறுத்தமட்டில் நாம் இறந்தவர்கள் என்றும் இனி கிறிஸ்துவோடு இணைந்து நாம் கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்றும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதான் 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, நாம் கடவுளுக்காக நம்முடைய உடலை, அதாவது நம்முடைய உடல் உறுப்புகளை விட்டு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பப்போ விட்டு கொடுக்கணுமோ அப்போ விட்டு கொடுக்க வேண்டும். எப்பப்போ நம்முடைய உடல் உறுப்புகளை அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்க, கீழ்ப்படைய நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் ஒப்படைக்கணும். விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுக்கணும், ஒப்படைக்க வேண்டிய நேரத்தில் ஒப்படைக்கணும். இது சைட் பை சைடு நடந்து கொண்டே இருக்கணும். அதுதான் 3வது ஸ்டெப்பு. அதோட 6வது அதிகாரத்தை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது 7வது அதிகாரத்துக்கு வருகிறோம். 7வது அதிகாரம் மிகவும் முக்கியமானதான். ஆனால் பார்க்கும்போது, வாசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக இது பைபாஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன்.
இன்றைக்கி டிராஃபிக்லலாம் நம்ம காரில் வண்டியில் போகும்போதெல்லாம் பைபாஸ் ரோடு நிறைய வந்துருச்சு. சிட்டிக்குள்ளே போகாமல் பைபாஸ் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக நேரத்தை மிச்சப்படுத்தலாம், அதுக்காக தான். ஆனால் இங்கே பைபாஸ் பண்ணக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையில் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு ஒருபோதும் பைபாஸ் பண்ணக்கூடாது. சில பேர் பைபாஸ் சர்ஜரி கூட பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கடவுளுடைய வார்த்தையில் பைபாஸே கிடையாதுங்க. எல்லாம் நம்ம விடாமல் என்ன எழுதியிருக்கோ எல்லாம் நாம் தியானித்தே ஆக வேண்டும். அப்பொழுது தான் அது புரியும். ஏன் நான் பைபாஸ் பண்ணேன்னு பார்த்தேன்னா, இந்த 7வது அதிகாரம் எல்லாம் இந்த திருச்சட்டத்தை குறித்து. பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக தொட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த திருச்சட்டங்கிற வார்த்தை இந்த 7வது அதிகாரத்தில் நிறைய முறை வருது. இது நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது இஸ்ராயல் மக்களுக்கு யூதருக்கு கொடுத்த திருச்சட்டம், கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை வாசித்து இதை படித்து நம்ம என்ன செய்யறது? இது நமக்கு அவ்வளவோ தேவையாக படவில்லை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே இது முக்கியமான ஒரு அதிகாரம். இதில் முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த தூய்மையான வாழ்வு, இந்த பரிசுத்தமான வாழ்வு என்னுடைய சொந்த முயற்சினாலேயோ, என்னுடைய சொந்த திறமையினாலேயோ, என்னுடைய சக்தினாலேயோ, என்னுடைய பலத்தினாலேயோ, என்னுடைய ஆற்றல்னாலேயோ, என்னுடைய ஏதாவது ஒரு செயல்கள்னாலேயோ இந்த தூய்மையான வாழ்வு வாழ முடியாது. என்னால் வாழ முடியாது. இதுதான் இதில் முக்கியமான கருத்து. இந்த அதிகாரத்தில் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே அது போதுமானது. என்னால், என்னுடைய சொந்த சக்தினால் இந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் நிறைய பேர் இது புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அதுதான் இதில் பிரச்சனையே. இது நிறைய பேர் இப்படி நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் தூய ஆவியானவருடைய உதவியை நாம் நாட முடியும். அதான் 8வது அதிகாரம், அருமையான அதிகாரம், கிளைமேக்ஸ் 8வது அதிகாரம். அப்போ இப்போ என்னால் என்னுடைய இயலாமை நாம் வெளிப்படுத்தும் போது தான் தூய ஆவியானவர் உதவிக்கு வருவார். என்னால் முடியும்னு சொன்னால் அப்புறம் தூய ஆவியானவர் உதவி செய்ய மாட்டார். அப்போ என்னுடைய இயலாமை காட்டுறதுக்காகத்தான் இந்த 7வது அதிகாரம் கடவுள் அங்கே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, திருச்சட்டம் என்பது கடவுள் மோயிசின் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தது திருச்சட்டம். அது கொடுத்தது நோக்கம் என்ன? அது தெரிஞ்சிருக்க வேண்டும். அது எதுக்காக கொடுத்தாருன்னா, இந்த திருச்சட்டத்தை, இந்த கட்டளைகள்லாம் கடைப்பிடித்து நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ முடியாது என்கிறதை காட்டுவதற்காகவே அது கொடுத்தார். ஆனால் அவங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதில் நிறைய பிரச்சனை. அங்கே கடவுளுக்கு தெரியும் இது இவங்களால் கடைப்பிடிக்க முடியாது, இருந்தாலும் இவங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியல. இதோட நோக்கம் என்ன? மனிதர்கள் அனைவரும் பாவிகள், குற்றவாளி என்பதை காட்டுவதற்காகவே கொடுத்தார். ரோமையர் 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த 3வது அதிகாரம் நம்ம தியானிச்சப்ப நான் இந்த வசனத்தை சொல்ல, ஏன்னா அங்கே சொன்னது புரியாது, அதுக்காக அது இங்கே வருகிறது. ரோமையர் 3வது அதிகாரம் 20வது வசனம். திருச்சட்டின் வாயிலாக, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக முடியாது, ஆவதில்லை. மாறாக மனிதர் அனைவரும் குற்றவாளிகள், பாவிகள் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் திருச்சட்டத்தை கொடுத்தார். 3:20, ரோமர் 3:20. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு சட்டத்தை மீறினா எல்லா சட்டத்தையும் மீறின மாதிரி, ஒரு சட்டத்தை மீறினா எல்லா சட்டத்தையும் மீறின மாதிரி கடவுள் அப்படியே வச்சிருந்தார். அது யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். சட்டம் ஒன்றை மீறினாலும் எல்லா சட்டத்தையும் மீறி குற்றவாளிகள் ஆகிவிடுவீர்கள். சட்டம் ஒன்றை மீறினாலும் எல்லா சட்டமும் மீறி குற்றவாளிகள் என கருதப்படுவீர்கள். பார்த்தீங்களா? அதாவது ஒரு பரீட்சையில் 100 கேள்வி இருக்குது, 99 கேள்வி நான் சரியாக எழுதிட்டேன், பதில் எழுதிட்டேன். ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் தப்பாக எழுதிட்டேன்னா ஃபெயிலு. இங்கே பாஸ் மார்க் 35 40 கிடையாதுங்க. பாஸ் மார்க் 100. 100க்கு 100 தான் பாஸ் மார்க்கே. ஒரு கேள்வி, ஒரு பதில் மட்டும் தப்பாக எழுதிட்டேன்னா ஃபெயிலு. இது தான் இந்த திருச்சட்டத்தில் இருக்கிற பிரச்சனை. இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். திருச்சட்டத்தினால் சார்ந்த செயல்கள் ஒருத்தர் ஏற்புடையர் ஆக முடியாது. திருச்சட்டத்தினால் சாபம் தான் வரும். ஏன்னா திருச்சட்டத்தை கடைப்பிடிக்காதோர் சாபத்துக்கு உள்ளாவார்கள். திருச்சட்டத்தை கடைப்பிடிக்காதோர் சாபத்துக்கு உள்ளாவார்கள். ஒரு சட்டம் மீறினாலும் சாபத்துக்கு உள்ளாவார்கள். ஒரு சட்டம், அங்கே 100கணக்கான சட்டம். இப்போ இவங்கெல்லாம் எப்பவுமே மீறிட்டே இருந்தாங்க. இவங்க எப்பவுமே குற்றவாளிகள் என்பதை கடவுள் அவருக்கு காட்டுவதற்காக ஒரு நோக்கம், திருச்சட்டம் கொடுத்தது ஒரு நோக்கம்.
அது மாதிரி இப்பொழுது இந்த பின்னணியில் நாம் வந்து அந்த அதிகாரத்தை நாம் வந்து தியானிப்போம். ஏன்னா அவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்களால் தாங்க முடியல, எல்லா சட்டத்தையும் நிறைவேற்ற அவங்களால் சக்தி இல்லை, முடியாது. அது கடவுளுக்கும் தெரியும் முடியாது. ஆனால் இவங்க வந்து விடுற மாதிரி இல்லை. நான் கடைப்பிடிப்பேன், நான் கட்டளைகளை கடைப்பிடிப்பேன், நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன், இப்படி தான் இவங்களும் இருந்தாங்க. ஆனால் முடியல, விழுந்து போனாங்க. அப்பப்போ ஆட்டையோ காலையோ போய் பலி கொடுக்கணும், பாவ பரிகார பலியோ ஒப்பு கொடுக்கணும். இதுதான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த ஒரு பின்னணியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் ஏன்ட்ட வாங்க, என்னிட வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த பின்னணியில் தான் அந்த வார்த்தை வருகிறது, அந்த வசனம் வருகிறது. நம்ம வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் வரும்போது கடவுளே இயேசு சொல்லியிருக்காருல, சுமை சுமந்து சோர்ந்து என்னோட வாருங்க, பரவாயில்ல, நல்லதுதான். ஆனால் உண்மையிலேயே அந்த பின்னணி என்னங்கிறது, திருச்சட்டத்தை இவங்களால் கடைப்பிடிக்க முடியல, எல்லாம் விழுந்து போறாங்க, சாபத்துக்கு உள்ளாடுறாங்க. அப்போ அந்த பின்னணியில் இயேசு சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பெருஞ்சுமையால் வாடுகிறவர்களே, நீங்கள் ஏன்ட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அதுக்கு அந்த பின்னணியில் இப்போ நான் 7வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். முதல் வசனத்தில் நம்ம பார்ப்போம். சட்டம் எதற்காக? சட்டம் ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது தாங்க சட்டத்திற்கு அவர் மேல் அதிகாரம் இருக்குது. பொது எந்த சட்டத்தை எடுத்தாலும் அதான் முதல் வசனம். ஒருத்தர் உயிரோடு இருக்கும் வரையில் தான் சட்டத்திற்கு அவர் வந்து உட்பட்டவராக இருக்க முடியும், சட்டத்திற்கு அவர் மேல் அதிகாரம் இருக்குது. இப்போ 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் ஒரு திருமண நிழலை ஒரு எடுத்துக்காட்டாக பவுலோடியாக அங்கே காட்டுகிறார். திருமண எடுத்துக்காட்டு, கணவன் மனைவி திருமணமானவர்கள் அவருடைய ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்காட்டாக வைத்து அவர் காட்டுகிறார். கணவன் உயிரோடு இருக்கும் வரையும் தான் அந்த மனைவிக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியும், அல்லது திருமண உடன்படிக்கை பலன் அளிக்கும். கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். கணவன் இறந்துட்டா அந்த திருமண வாக்குறுதி, அந்த உடன்படிக்கைக்கு அதிகாரம் கிடையாது. அதான் 2வது வசனம். கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனைவி எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு சக்தி உண்டு, அதிகாரம் உண்டு. கணவன் இறந்து விட்டால் அந்த உடன்படிக்கைக்கு அதிகாரம் இல்லை, அந்த திருமண சட்டத்திற்கு அந்த மனைவி உட்பட்டவள் அல்ல, ஏன்னா கணவர் இறந்துட்டாரு. 3வது வசனம், கணவன் உயிரோடு இருக்கும்போது இந்த பெண் மனைவி வேற ஒருத்தரோட போன விபச்சாரி என்ற பெயர் வந்துவிடும். 3வது வசனம். இந்த கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது, ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்காட்டு, கணவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண் மற்ற ஆளோட சென்று விட்டால் இந்த பெண் விபச்சார் என்று பேர் வந்துவிடும். ஆனால் இந்த கணவன் இறந்து விட்டால் தாராளமாக போகலாம். அப்போ இந்த திருமண வாக்குறுதிக்கு, அந்த உடன்படிக்கைக்கு அவள் கட்டுப்பட்டவள் அல்ல. திருமண வாக்குறுதியிலிருந்து அவள் விடுதலை பெறுகிறாள். ஏன்னா மரணம் வரைக்கும் தாங்க அந்த உடன்படிக்கைக்கு அந்த அதிகாரம் உண்டு. திருமண வாக்குறுதி, நீங்கள் திருமண உடன்படிக்கை எடுக்கிறீங்களே, மரணத்திலும் அது துக்கத்திலும் சந்தோஷத்திலும் அந்த உடன்படிக்கை எடுக்கிறீங்க, அது மரணம் வரைக்கும் தான். மரணம் ஒரு ஆள் இறந்துட்டா அந்த உடன்படிக்கைக்கு அதிகாரம் கிடையாது, அது கட்டாயிருச்சு. அப்போ 3வது வசனம், கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மனைவி வேற ஒருத்தர் சென்று விட்டால் விபச்சாரின் பேர் வந்துவிடும். கணவர் இறந்துட்டா இந்த பெண் போகலாம், வேற திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ ஏன் இது பவுலோட இந்த உதாரணத்தை கொடுத்தார் என்றால், கணவர் யாரு? திருச்சட்டம். மனைவி யாரு? நீங்களும் நானும். திருச்சட்டம் ஒருபோதும் அந்த கணவர் செத்துட்டா பரவாயில்லையே, இந்த திருச்சட்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கட்டளை கொடுத்துட்டே இருக்கு, இதை செய்ய அதை செய்ய மனைவிட்ட சொல்லிட்டே இருக்கா, கரெக்ட் டைமுக்கு எல்லாம் செய்யணும், கரெக்டாக செய்யணும், ஒரு சட்டத்தை மீறக்கூடாது, கணவன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. இந்த மனைவி நொந்து போயிடுறான், கட்டளை 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 நொந்து போயிடுறான். ஆனால் அந்த கணவன் சாக மாட்டான், ஏன்னா கட்டளை கடவுள் கொடுத்தது, இது கடவுளால் கொடுக்கப்பட்டது. இந்த கணவர் ஒருபோதும் சாக மாட்டார், கத்தியால் குத்தினா கூட அந்த கணவர் சாக மாட்டார். அப்போ என்ன செய்ய முடியும்? இந்த மனைவிக்கு வேற ஒரு ஆள்கிட்ட போகவும் முடியாது, ஏன்னா விபச்சாரன்னு பேர் வந்துருமே. அது வரைக்கும் தான் 3வது வசனம். அப்போ மனைவி நீங்களும் நானும், இது யூதர்களுடைய பின்னணியில் வந்தாலும் நாம் இப்படி எடுத்துக்கொண்டால் நமக்கு புரியும். அதுக்காக தான் மனைவி நீங்களும் நானும், கணவர் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த திருச்சட்டம். இப்போ 4வது வசனம், இங்கே யார் சாவுறா? கணவன் சாவது கிடையாது, கணவன் சாக மாட்டார். இங்க மனைவியே உங்களையும் என்னையும் கடவுள் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவோடு இணைத்து, கிறிஸ்து மரித்த போது, சிலுவையில் மரித்த போது நாம் கிறிஸ்துவோடு மரித்து விட்டோம், இறந்து விட்டோம். கிறிஸ்துவோடு கடவுள் நம்ம இணைக்கிறாரு.
கிறிஸ்து மரித்த போது நாமும் மரித்து விட்டோம். கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நாமும் அடக்கப்பட்டோம். போச்சு. இப்போ திருச்சட்டத்திற்கு நம்ம அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம இறந்துட்டோம்ல, அடக்கமும் பண்ணியாச்சுல. இப்போ திருச்சட்டத்தில் நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படியே விட்டுறார கடவுள். இன்னும் இங்கே மனைவி தான் சாவர தவிர கடவுள் சாக மாட்டார், மனைவி தான் சாவரா. இப்போ நாம் இறந்து விட்டோம், அடக்கம் செய்யப்பட்டு விட்டோம். இப்போ கடவுள் அப்படியே விடவில்லை. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து விட்டோம். நாமும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து விட்டோம். இப்போ நான் புதிய கணவர் நமக்கு வந்து விட்டார். புதிய கணவர் யார்? இந்த புதிய கணவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் புதிய கணவர். அப்போ இப்போ நம்ம எப்படி வேணா வாழலாமா? நோ. நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படி நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம கட்டளைலாம் கிடையாது, பழைய உடன்படிக்கை அந்த கட்டளை நம்ம கிடையாது, இப்போ நம்ம எப்படி வேணா வாழலாம். நோ, ஒருபோதும் இல்லை. இங்கேயும் கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் இந்த கட்டளைகள் இயேசு கிறிஸ்து தர கட்டளைகள் ரொம்ப சிம்பிளுங்க. அதுதான், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன், என்னுடைய சுமை அழுத்தாது, என்னுடைய நுகம் எளிதானது. பார்த்தீங்கன்னா இங்கே கட்டளை இருக்கு. இது மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. மத்தேயு 11 28 30 முடிய வசனங்கள் இது. அப்போ சுமை சுமந்து இருக்கு போல என்கிட்ட வாங்க, ரைட்டு இருந்து நான் நீங்கள் என்னோட மறித்தீங்க, நான் அடக்கப்பட்ட போது நீங்களும் அடக்கம் செய்யப்பட்டீங்க, இப்போ நான் உயிர் தெரிந்த போது நீங்களும் உயிர் தெரியும், இப்போ நீங்கள் எப்படி வேணா வாழ. நோ, எனக்கும் ஒரு கட்டளை இருக்கு, நான் உங்களுடைய கணவர். ஆனால் இந்த கட்டளைகள் மிகவும் எளிதானது, சுமை அழுத்தாது, இந்த நுகம் எளிதானது. என்ன அந்த வாழ்க்கை எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன், நமக்கு புரியும். அந்த இயேசு செய்த புதுமைகள்லாம் பாருங்கள், கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை பாருங்கள். ஈஸியானதெல்லாம் நம்ம செய்யணும், கஷ்டமானதெல்லாம் அவர் செய்கிறார். இந்த கணவர் சூப்பர் கணவர். இந்த மாதிரி கணவர் பெண்கள் கிடைத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த காணா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் தீர்ந்து விட்டது நமக்கு தெரியும். அங்கே இயேசு என்ன சொன்னார்? பணியாளரை பார்த்து கல் தொட்டியில் தண்ணி நிரப்புங்க. இது செய்ய முடியாதா? நீங்கள் தண்ணியை நிரப்புங்க, பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை திராட்சை ரசமாக்குறது அது என்னோட கடமை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத, தண்ணியை ரொப்பு. அப்போ ஈஸியாக ரொப்பிடலாம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இரவு முழுவதும் மீன் பிடிக்க போகிறாங்க, மீன் ஒன்றுமே படலை, நீங்கள் கவலைப்படாதீங்க, வலையை வீசுங்க. அதை வீச முடியாதா? அந்த வலையை மட்டும் வீசுங்களேன், அதை நம்ம வீசுகிறோம், அதுதான் நம்ம வேலை. அந்த வலையை முழுவதும் மீன் கொடுப்பது கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவோட வேலை. என்ன அருமையான கணவர் இல்லை? 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கணுமா? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 5 அப்பமும் 2 மீன் உங்கள்கிட்ட இருக்கா, அதை தர மாட்டீங்களா? ஐயோ கடவுள் இயேசுவே, இந்தாங்க 5 அப்பம் 2 மீன் நான் தரேன், என்னால் அவ்வளோதான் முடியும், அது போதும்ப்பா. 5000 பேர் என்ன, 10,000 பேர் என்ன, நான் அவங்களுக்கு உணவு கொடுக்குறேன், அது என்னோட வேலை. நீ 5 அப்பம் மட்டும் கொடுத்தா போதும், 2 மீன் மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப இந்த மாதிரி கணவர் இப்போ அருமையான கணவர். ஈஸியானதெல்லாம் நம்ம செய்யணும், கஷ்டமானதெல்லாம் அவர் செய்வாராம். அது மாதிரி லாசர் இறந்த லாசர் 4 நாளாச்சு நாற்றம் அடிக்கிறது. இப்போ அவருக்கு உயிர் கொடுக்கணும், கஷ்டமானது ஏசுல நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செய்யணும்? நீ அந்த கல்லை மட்டும் லைட்டாக புரட்ட, அந்த கல்லை மட்டும் லைட்டாக புரட்டிருப்பா, நவுத்திருப்பா, மற்ற நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ அருமையான கணவர்! இதாங்க கிறிஸ்தவ வாழ்வு, இதான் கிறிஸ்தவ. கடவுள் கிறிஸ்து கட்டளை தர்றாரு, அவருடைய வார்த்தையே ரொம்ப எளிதானது, மிகவும் எளிதானது. அது சுமை அல்ல, நமக்கு பாரமானது அல்ல. இப்படி வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இனி திருச்சட்டத்தை பொறுத்த மட்டும் நாம் மரித்தவர்கள். எழுத்துல அந்த கல்லால் எழுதப்பட்ட திருச்சட்டம், அதற்கு இனிமேல் நமக்கு அதிகாரம் கிடையாது. நாம் அதை பொறுத்த மட்டும் மரித்தவர்கள். நாம் ஆவியானவரின் துணையால் இப்பொழுது வாழுகிறோம். அதுதான் 6வது வசனம், ரோமியர் 7வது அதிகாரம் 6வது வசனம். எழுதப்பட்ட வார்த்தையின்படி அல்ல, தூய ஆவியானவரின் தூண்டுதலால் இனி நம்முடைய வாழ்க்கை போகிறது. கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் வாழப்போகிறோம். இந்த ஆவியானவரை பற்றி 8வது அதிகாரத்தில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். அடுத்து 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ரொம்ப ஈஸி. ரோமியர் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, இந்த திருச்சட்டத்தினால் நமக்கு என்ன பயன்? அப்போ திருச்சட்டத்தினால வேஸ்ட்டா? திருச்சட்டம் நமக்கு வேண்டாம்? நோன்னு அப்படி கிடையாது. யூதர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், இந்த திருச்சட்டம் வந்ததுனால தான் பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இந்த திருச்சட்டம் வரனா பாவம் என்னன்னு தெரியாது, திருடாதன்னு திருச்சட்டம் சொல்லுது. இது திருச்சட்டம் வரலன்னா திருடி இருப்பேன்ல. மற்றவங்களுடைய உரிமை, மற்றவங்களுடைய பொருட்கள்லாம் கவராது, அதை இச்சிக்காதீங்க அப்படின்னு திருச்சட்டம் வந்ததுனால தான் தெரிஞ்சு. அப்போ எனக்கு பாவம் தெரிஞ்சது கட்டளைகள் வந்தப்பறம் தான் எனக்கு பாவம்னு தெரிஞ்சு.
அது மட்டுமல்ல, பாவம் எனக்குள்ள ஒரு பாவம் இருந்துச்சுன்னே கட்டளை வந்த பிறகு தெரிஞ்சுச்சு. 7வது வசனத்தில் 7-8 வசனங்கள் படிச்சு பாருங்க. கட்டளைகள், பாவம் வந்து கட்டளைகளை பயன்படுத்தி எனக்குள்ள எல்லா ஆசைகளையும் தூண்டியது. அன்பாந்தவர்களே, ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி இந்த திருச்சட்டம். எக்ஸ்ரே மிஷின் வந்து நமக்குள்ள என்ன இருக்கோ அது காட்டுது. எக்ஸ்ரே மிஷின் வந்து எனக்குள்ள என்ன இருக்கோ அது காட்டுகிறது இந்த எக்ஸ்ரே மிஷின். அது நல்லது தானே, நல்லது தான். அப்போ அதே மாதிரி எனக்குள்ள பாவம் இருக்குன்னு இந்த திருச்சட்டம் எனக்கு காட்டுகிறது. வேற ஒன்றும் இல்லை, எனக்குள்ள கீழ்ப்படியாமல் இருக்குன்னு கட்டளை காட்டுகிறது. கட்டளை இருக்கிறனால தான் நான் பாவிங்கிறது என்பதை நான் உணர்றேன். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இடத்துல நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு கேட்டில் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருக்காங்க, டூ நாட் டச் ஃப்ரெஷ்லி பெயிண்டடு. நீங்கள் தொடாதீர்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, போர்டு போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போய் என்ன அது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, லைட்டாக தொட்டு பார்க்குறது. அங்கே தான் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, லைட்டாக தொட்டு பார்க்குறது. அப்போ என்னாச்சு, கையில் பெயிண்ட் வந்துருச்சு, விரலில் பெயிண்ட்டு. இப்போ என்ன செய்யணும், இந்த பெயிண்டோட ஷர்ட்டெல்லாம் துடைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், பக்கத்தில் பார்த்தா லைட் போஸ்ட்டில் போய் துடைக்கலான்னு போகிறீங்க. அங்கே பார்த்தா அந்த லைட் போஸ்ட்லையும் ப்ளூ கலர் பெயிண்ட். என்னடா லைட் போஸ்ட்டில் ப்ளூ கலர் பெயிண்ட் அங்கங்கே வந்திருக்கு. உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே போய் துடைச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த தொடாதீங்கன்னு எழுதி போட்டிருக்காங்க, இருந்தாலும் தொட வேண்டும் என்ற ஆசை. அப்போ கட்டளை வந்த பிறகுதான் இந்த ஆசை வருது. அப்போ கட்டளை என்ன செய்கிறது, இந்த எனக்குள்ள இப்படி ஒரு பாவம் இருக்கு, கீழ்ப்படியாமல் இருக்கு என்பதை தெளிவாக காட்டுகிறது. பார்த்தீங்களா? அப்பா கணவன் வந்து மனைவிட சொல்கிற வேலைக்கு போகும்போது, இந்த கவருக்குள்ள வந்து முக்கியமான பேப்பரில் வச்சுருக்கேன், இது தொடாமல் பார்த்துக்கோமான்னு சொல்கிறாரு கணவர் மனைவிட்ட. அது சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். +2 படிக்கிற பையன் அதை கேட்டான். அப்போ போனவொன்னே அம்மாட்ட, ஏம்மா அந்த கவரில் என்னம்மா அப்படி முக்கியமான பேப்பரு, அம்மா அதனை எடுத்து பாரு. இங்கே பாரு, கட்டளை வந்த உடனே மீற வேண்டும் என்ற ஆசை, ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ கட்டளைகள் நல்லதாங்க. கட்டளை இருக்கிறதுனால தான் நான் பாவி என்று உணர்கிறேன். அப்போ என்னால் இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி கட்டளைகள்லாம் கடைப்பிடிக்கணும்னு பார்க்கிறார்கள், முடியவே முடியாது. அதுதாங்க இந்த 7வது அதிகாரத்தோட மைய கருத்து. நீங்கள் அந்த 7வது அதிகாரத்தை முழுவதும் படிச்சு போய், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் விரும்புவதை என்னால் செய்ய முடியல, நான் விரும்பாத செய்கிறேன், நான்ங்கிற வார்த்தையை பாருங்கள், அதுவும் வருது அடிக்கடி. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் எவ்வளோ கட்டளை நாம் சொந்தமாக போடுறோம். நடைமுறை வாழ்க்கையில் பாருங்கள், 12 மணிக்கு எழுந்து இந்த ஜெபத்தை இத்தனை முறை சொல்லுவேன், 30 நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு கட்டளை போடுறீங்க. நல்லது, 30 நாளைக்கு நீங்கள் ஜெபம் சொல்கிறீங்களா, இத்தனை முறை சொல்கிறீங்களா, 12 மணிக்கு ரைட்டு, ஒரு கட்டளை நீங்கள் போடுறீங்க, தீர்மானம் எடுக்கிறீங்க. என்ன ஆகும், நீங்கள் கரெக்டாக எப்படி செஞ்சாலும், நீங்கள் செஞ்சாலும் பாவத்தில் போய் முடிவீங்க. அது மீறினாலும் பாவத்துக்கு வருவீங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக 30 நாள் அந்த 12 மணிக்கு அந்த ஜெபத்தை சொன்னீங்கன்னா ஒரு பெருமை வந்துவிடும். அது பெரிய பாவம். நான் 30 நாள் சொல்லிட்டேன்ல, ஆனால் நீங்கள் அது ஒரு நாள் மீறிட்டீங்க, உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை லேட் ஆச்சு, 1 மணி ஆச்சு, 12க்கு பதிலாக 1 மணி ஆச்சு, குற்ற உணர்வு வரும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த குற்ற உணர்வுலாம் இருக்காங்க? எத்தனை பேர் செஞ்சுட்டா பாவம், செய்யலைன்னா குற்ற உணர்வு. அன்பாக இந்த மாதிரி கட்டளைகள்லாம் போடாதீங்க, கடவுளையே சார்ந்துருங்க. நீங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும், நம்ம என்ன தீர்மானம் எடுத்தாலும் அவரையே சார்ந்துருங்க. நான் இத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு போவேன், அன்பாந்தவர்களே, இத்தனை வருஷம் போவேன் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, நீங்கள் போயிட்டீங்கன்னா பெருமை வந்துவிடும், போகலைன்னா குற்றம்னு வருவோம். கடவுளே எல்லா செயல்களுக்கும் நீங்கள் கடவுளே சார்ந்திருங்க. இதுதான் இந்த அதிகாரத்தோட முக்கிய கருத்து. அன்பார்ந்த இறைவா, நாங்கள் எங்களால் சொந்த முயற்சினால், சொந்த திறமையினால், சொந்த சக்தியினால் எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது என்பதை இன்னும் அதிகமாக எங்களுடைய உள்ளத்தில் உணர்த்தியறலும் என்று நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக தூய ஆவியானவர் நம்மை வந்து பலப்படுத்துவார், சக்திப்படுத்துவார். தூய்மையான வாழ்க்கை நோக்கி அவர் நம்மை கொண்டு செல்வார், நிச்சயமாக செய்வார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.